மூன்றாவது நடவடிக்கை, உங்கள் இலக்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்கிற்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் குறுகிய கால காலக்கெடுவையும் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். ஒரு காலக்கெடு இல்லாத ஓர் இலக்கிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்காது. அதற்கு ஓர் உண்மையான துவக்கமோ அல்லது முடிவோ இருக்காது. ஒரு திட்டவட்டமான காலக்கெடு நிர்ணயிப்பது பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது இயல்பாக நீங்கள் காலம் தாழ்த்துவீர்கள். குறிப்பிடத்தக்க அளவு எதையும் செய்து முடிக்க மாட்டீர்கள். நான்காவது நடவடிக்கை, உங்கள் இலக்கை அடைவதற்கு என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அவை எல்லாவற்றையும் ஒரு பட்டியலிடுங்கள். பிறகு புதிய யோசனைகள் உங்களுக்கு தோன்றும் போது அவற்றையும் உங்கள் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பட்டியல் முழுமை பெறும் வரை தொடர்ந்து அதை செதுக்கிக் கொண்டிருங்கள். ஒரு பட்டியலானது ஒரு பெரிய வேலை அல்லது நோக்கத்திற்கான காட்சி ரீதியான ஒரு வடிவத்தை கொடுக்கிறது. நீங்கள் ஓடுவதற்கான ஒரு தளத்தை அது உங்களுக்கு கொடுக்கிறது. உங்கள் இலக்கை நீங்கள் வரையறுத்துள்ள விதத்தின்படி, நீங்கள் நிர்ணயித்துள்ள காலக்கெடுவின்படி நீங்கள் அடைவதற்கு சாத்தியக்கூறு அது கணிசமாக அதிகரிக்கிறது. ஐந்தாவது நடவடிக்கை, உங்கள் பட்டியலை ஒரு திட்டமாக ஒழுங்கமைத்துக் கொள்ளுங்கள். அதில் உங்களுடைய முன்னுரிமைப்படி வரிசைப்படுத்தி பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். எது முதலில் செய்யப்பட வேண்டும், எதை பின்னர் செய்து முடிக்கலாம் என்று தீர்மானிப்பதற்கு ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கூடுதலாக, உங்கள் திட்டத்தை ஒரு பெரிய தாளில் பல தொடர்ச்சியான கட்டங்கள் மற்றும் வட்டங்களில் வடிவில் வரைந்து கொள்ளுங்கள். கோடுகளையும் அம்புகளையும் பயன்படுத்தி ஒரு நடவடிக்கைக்கும் இன்னொரு நடவடிக்கைக்கும் இடையேயான தொடர்பை விளக்கிக் காட்டுங்கள். உங்கள் இலக்கை தனித்தனி நடவடிக்கைகளாக கூறு போட்டுக் கொள்ளுங்கள். அந்த இலக்கை அடைவது மிகவும் சுலபமாக ஆகிவிடுவதைக் கண்டு நீங்கள் அதிசயிப்பீர்கள். எழுத்துப்பூர்வமான ஓர் இலக்கை ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு செயல் திட்டமும் உங்களிடம் இருக்கும்போது, தாங்கள் இலக்குகள் வெறுமன தங்கள் மனங்களில் சுமந்து திரிகிற நபர்களை விட அதிக ஆக்கப்பூர்வமானவராகவும் அதிக செயல்திறன் கொண்டவராகவும் நீங்கள் விளங்குவீர்கள். ஆறாவது நடவடிக்கை, உங்கள் திட்டங்களின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். களத்தில் இறங்குங்கள். எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாத ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை விட தீவிரமாக செயல்படுகிற ஒரு சராசரி திட்டம் பன்மடங்கு மேலானது. நீங்கள் எந்த வகையான வெற்றியை அடைய விரும்பினாலும் செயல் நடவடிக்கை தான் எல்லாமே. ஏழாவது நடவடிக்கை, உங்களுடைய முக்கியமான இலக்கை நோக்கி உங்கள் முன்னோக்கி அழைத்துச் செல்லக்கூடிய ஏதேனும் ஒன்றை தினமும் செய்வதற்கு உறுதி பூணுங்கள். இந்த நடவடிக்கையை உங்களுடைய அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக, ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தகவலை திரட்டுவதற்கு தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பக்கங்களை படிக்கப் போவதாக நீங்கள் தீர்மானிக்கலாம். தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாடிக்கையாளர்களை நீங்கள் சந்திக்கலாம். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் உடற்பயிற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். ஓர் அந்நிய மொழியை கற்கும்போது தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் புதிய வார்த்தைகளை நீங்கள் கற்கலாம். உங்கள் நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நாளை கூட நீங்கள் தவறவிடக்கூடாது. தொடர்ந்து முன்னோக்கி உங்களை உந்தி தள்ளுங்கள். நீங்கள் நகரத் தொடங்கிவிட்டீர்கள் என்றால் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருங்கள். நீங்கள் உங்கள் இலக்கை அடைவதற்கான வேகத்தை அதிகரிப்பதற்கு உங்களுடைய தனிப்பட்ட உற்பத்தி திறனை வெகுவாக மேம்படுத்துவதற்கு இந்த ஓர் ஒழுங்கு மட்டுமே போதுமானது. எழுத்துப்பூர்வமான இலக்குகளின் சக்தி. தெளிவாக எழுதப்பட்டுள்ள இலக்குகள் உங்கள் சிந்தனையின் மீது ஒரு அற்புதமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நீங்கள் செயலில் இறங்குவதற்கு அவை உங்களுக்கு ஊக்கமும் உத்வேகத்தையும் கொடுக்கின்றன. அவை உங்கள் படைப்புத் திறனை முடுக்கிவிடுகின்றன, உங்கள் ஆற்றலை கட்டவிழ்த்து விடுகின்றன. பிற எந்த ஒரு காரணியையும் போலவே காலம் தாழ்த்துவதிலிருந்து நீங்கள் மீள்வதற்கு அவை உங்களுக்கு உதவுகின்றன. சாதனை எனும் உலைக்களனில்
இலக்குகள் தான் எரிபொருளாக விளங்குகின்றன. உங்கள் இலக்குகள் எவ்வளவு பெரிதாகவும் எவ்வளவு அதிக தெளிவாகவும் இருக்கின்றனவோ அவற்றை அடைவது குறித்து நீங்கள் அவ்வளவு அதிக உற்சாகம் கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் இலக்குகளைப் பற்றி எவ்வளவு அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அவற்றை அடைவதற்கான உங்கள் உள்ளார்ந்த தூண்டுதலுக்கு ஆள் விருப்பமும் அவ்வளவு அதிகரிக்கின்றன. உங்களுடைய இலக்குகளைப் பற்றி தினமும் சிந்தியுங்கள். தினமும் அவற்றை பரிசீலனை செய்யுங்கள். தினமும் நீங்கள் உங்கள் நாளை துவங்கும்போது அக்கணத்தில் எது உங்களுடைய மிக முக்கியமான இலக்காக இருக்கிறதோ அதை அடைவதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியத்தின் மீது நடவடிக்கை எடுங்கள். செயல்முறை பயிற்சி. இக்கணமே நீங்கள் ஒரு தவளையை எடுத்து அடுத்த ஆண்டு நீங்கள் அடைய விரும்புகிற 10 இலக்குகளை அதில் ஒரு பட்டியலிடுங்கள். ஓராண்டு ஏற்கனவே கடந்து விட்டது போல நினைத்து உங்கள் இலக்குகளை இப்போது மெய்யாக்கி இருப்பது போல அவற்றை எழுதுங்கள். உங்கள் ஆழ்மனம் அவற்றை உடனடியாக ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் அவற்றை நிகழ்காலத்திலும் நேர்மறையாக தொனியிலும் எழுதுங்கள். உங்கள் ஆழ்மனம் அவற்றை உடனடியாக ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் அவற்றை நிகழ்காலத்திலும் நேர்மறையான தொனியிலும் எழுதுங்கள். எடுத்துக்காட்டாக, நான் இந்த குறிப்பிட்ட நாளுக்கு இந்த குறிப்பிட்ட தொகையை சம்பாதிக்கிறேன் என்றோ, நான் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள் என் எடையை கிலோவாக குறைக்கிறேன் என்றோ, நான் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள் இந்த குறிப்பிட்ட மாடல் காரை வாங்கி ஓட்டுகிறேன் என்றோ நீங்கள் எழுதலாம். உங்களுடைய 10 இலக்குகளையும் ஒரு முறை படித்து பார்த்துவிட்டு அவற்றில் எந்த ஒரு இலக்கை நீங்கள் முதலில் அடைவது உங்கள் வாழ்வின் மீது மிகப்பெரிய அளவிலான நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த இலக்கை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஒரு தனி தாளில் எழுதி கொண்டு அதற்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து அதை அடைவதற்கு ஒரு செயல் திட்டத்தை வகுத்து அத்திட்டத்தை செயல்படுத்துங்கள். பிறகு அந்த இலக்கை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லக்கூடிய ஏதோ ஒன்று இன்னொரு நாளும் தொடர்ந்து செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த பயிற்சி ஒன்றே போதும்.